Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜீரா ரைஸ் கூட நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக ஒரு கத்திரிக்காய் சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜீரா ரைஸ் வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட நம்ம இந்த ஜீரா ரைஸை செய்யலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் கத்திரிக்காய் சப்ஜிக்கு பதில் பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் டீக்கா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜீரா ரைஸில் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படின்றதையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் 1.5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு நட்சத்திரப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2.5 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 400 கிராம் அரிசிக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஜீரா ரைஸில் நான் காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து என்னென்னா பன்னீர். அதாவது நம்ம ரோஸ் வாட்டர்னு சொல்லக்கூடிய பன்னீரை தான் நான் வந்து இதோட சேர்க்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது கூடவே நான் வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம அளந்த கிளாஸ்லேயே வந்து 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து பிரியாணி ரைஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா யூனிட்டி தான் யூஸ் பண்ணுவேன். அந்த யூனிட்டி தான் நான் இன்றைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல லென்த்தியாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த ரைஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கொதிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஜீரகத்தோடைய வாசனைலாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கி இருக்கும். அதனால் நம்ம கொதித்த பிறகு நம்ம வந்து அரிசியை வந்து களைஞ்சி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். நான் அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வைக்கல. 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதோட சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்புமாக்கெல்லாம் எப்படி தளன்னு கொதிக்க ஆரம்பிக்குமோ அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். குக்கரில் வந்து விசில் போடாமல் ஒரு 5 நிமிஷம் இதை வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 நிமிஷம் குக்கரில் விசில் போடாமல் சிம்மில் வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரை பதம் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை கலந்து விட்டுறலாம். இப்போ இதை கலந்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு விசில் போடலாம். விசில் வந்து 1 வந்தாலே போதும், உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் வந்து நான் ஒரே ஒரு விசில் மட்டும் வைக்கிறேன்.
உங்களுடைய குக்கருக்கு ஏற்றா போல் நீங்கள் வந்து 1 அல்லது 2 விசில் வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து விசில் வந்துடுச்சு. நான் ப்ரெஷர் அடங்கினதும் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது வந்து ரொம்ப நம்ம கலரக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நம்மளுடைய ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சர்வ் பண்ணும் பொழுது வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக, ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கத்திரிக்காய் சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 5 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்குனதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக ஒரு தக்காளியை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பிஞ்சு கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். பிஞ்சு கத்திரிக்காவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் வந்து பிஞ்சு கத்திரிக்காய் இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். நம்ம குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணுன்ட்டு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கு. அதோடைய லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு கிரேவி மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலை பருப்பை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ஜீரா ரைஸை மாற்றியாச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக பொன்னிறமாக வறுத்த வெங்காய தழையை சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பு சிவக்க வறுத்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சப்ஜிக்கு வந்து கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம வந்து சர்வ் பண்ணியாச்சு. இந்த சுவையான ஜீரா ரைஸையும் கத்திரிக்காய் சப்ஜியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.